ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்பத்தின் பாதையை காட்டும் சுந்தர காண்டம். துன்பம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் காலகட்டம். துன்பமே பக்குவப்படுத்தும், அந்த பக்குவமே இன்பத்தின் பாதையை காட்டும். அதனால்தான் சுந்தர காண்டம் ராமகாதையில் முக்கியமாக சொல்லப்பட்டது. பகுதி 13 தொடர்கிறது. இந்திரஜித்துவின் பிரம்மாஸ்திரம். ஹனுமன் வானமண்டலத்தில் சஞ்சரித்தபடி அட்சகுமாரனை அனாயாசமாக வதம் செய்த செய்தியை அறிந்த ராவணன் தன்னுடைய துக்கத்தை வெளியே காட்டிக்கொள்ளாது இந்திரனுக்குச் சமமான தன் மகன் இந்திரஜித்துவை அழைத்தான். மகனே இந்திரஜித்து, நீ பிரம்மாஸ்திர ரகசியம் அறிந்தவன். இந்திராதி தேவர்களையே நீ வென்றவன். பிரம்மதேவனை கடும் தவத்தின் மூலம் திருப்தி செய்து அவரிடம் இருந்து அற்புதமான வலிமை மிக்க அஸ்திரங்களை பெற்றிருக்கிறாய். நீ யுத்தகளத்தில் நின்றால் உன்னை யாரும் அத்தனை எளிதில் வெற்றி கொள்ள முடியாது. அஸ்திர பலமும் பராக்கிரமும் நிறைந்தவன் நீ. நம்முடைய